வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலா ஸ்ரீவாரி புஷ்கரணி 40 நாளுக்கு க்ளோஸ் பண்றாங்க. அதாவது டெம்பிளுக்கு எதிர்க்க இருக்க குளம் ஸ்ரீவாரி புஷ்கரணி இருக்குல்ல, ஸோ அதில் பக்தர்கள் குளிக்கிறதுக்கு 40 நாளுக்கு அனுமதி இல்லை. இதில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் புஷ்கரணி மெயின்டெனன்ஸ், அதாவது சர்வீஸ்ன்றது பண்ணுறாங்க. அதாவது அந்த வாட்டர் பைப் லைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே போல் வாட்டரோட பிஹெச் வேல்யூன்றது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி எப்போவுமே வருஷம் வருஷம் அது கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜென்ரலாக புஷ்கரணி க்ளோசிங்ன்றது பார்த்தோம்னா பிரம்மோற்சவத்துக்கு ஒரு மாதம் முன்ன எப்பவுமே வருஷம் வருஷம் க்ளோஸ் பண்ணுறது தான். இது புதுசு ஒன்றும் கிடையாது. இப்போ அங்க பிரதட்சணத்துக்கு பக்தர்கள் புக் பண்ணியிருப்பீங்களா? இப்போ நாங்கள் எங்கே குளிக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கு இப்போ டவுட் வந்திருக்கலாம். நம்மளுக்கு புஷ்கரணிக்கு நார்த் சைடு, நார்த் பார்ட்டில் பார்த்தோம்னா அங்கே டேப்ஸ் இருக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு அந்த டேப் சிஸ்டத்தில், அதாவது குழாயில் அங்கேயே குளிச்சுட்டு நீங்கள் அங்கே பிரதட்சணத்துக்கு போகலாம். செப்டம்பர் மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் வருது. ஸோ ஜென்ரலாக வருஷா வருஷம் பிரம்மோற்சவத்துக்கு முன்ன ஸ்ரீவாரி புஷ்கரணி சர்வீஸ் பண்ணுறதுன்றது ஜென்ரலாக அவங்க மெயின்டெனன்ஸ்ன்றது பண்ணுவாங்க. ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.